கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் மேல் அவர் வைத்த விசுவாசத்தில் கூறுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்பட வேண்டும். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் காணப்படக்கூடாது. நாம் விசுவாசிக்கும் போது தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே, தாயால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கலாம். சிறு வயதிலே தாயை இழந்து போயிருக்கலாம். யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் கைவிட்டு விட்டு தான் போவார்கள். வேதத்திலே மனிதன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. யாருமே இல்லை எனக்குன்னு சொல்லி வருத்தப்படாதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவரை மட்டுமே விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரையே சார்ந்து வாழும்போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக மனிதர்களால் நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கண்ணீரோடு வாழலாம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழலாம், யாருமே இல்லைன்னு சொல்லி வாழலாம். நம்மை விசாரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், குடும்ப உறவினர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை விடுதலையாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, அப்படியே சத்துவத்தினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதே என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பரிபூர்ண நன்மைகளினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை காரியங்களுக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக வருகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே இருந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புதுபலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான நிலைமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழகி பிறகு கிருபை கொடுங்கப்பா. உடைய நன்மைகளினால் நிரப்புங்க. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துக்கிறோம். எந்த சத்துருவின் கிரியைகளோ, தீமைகளோ, பயங்களோ எங்களை தொடாதபடிக்கு உடைய வல்லமையில் இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து உடைய கிருபைகளை மறைத்து வைத்து எங்களை அற்புதமாய் அதிசயமாக வழி நடத்துங்க. நீரே எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. மனிதர்கள் எங்களை கைவிடலாம், நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தகப்பன். நாங்கள் உம்மண்டே வருகிறோம். எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளும் எங்களை தொடாதபடிக்கு வேலையடைத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாள் நடத்துங்க. மரண பரியந்தம் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர், எங்களை வழி நடத்துவீராக. நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.